ஹலோ அச்சீவர்ஸ், இந்த செம்ம சால்வ் பண்ணலாம். நேற்று இந்த செம்ம ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். இதனுடைய டுட்டோரியல் வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த செம்ம நீங்களே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நேற்று அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த செம்ம சால்வ் பண்ணியிருப்பீங்க. இதனுடைய ஆன்சரை இப்போ பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் டு ரைட்டு நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு டைரெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. 2 ஆம்பியர். நமக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா VA மைனஸ் VB இதான் எவ்வளோன்னு நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஸோ VA இட்ஸ் ஹையர் பொட்டன்ஷியல், ஸோ அதை ப்ளஸ்ன்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அப்போ தேர் ஷுட் பி பொட்டன்ஷியல் ட்ராப் அங்கே இந்த இடத்துல இருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 6 × 2 வோல்ட்டு. ஸோ V = IRல, அதனால் இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ட்ராப் எழுதிடுறோம். அகெயின் இங்கே ஒரு வோல்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய டைரெக்ஷன் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். இதனுடைய கன்வென்ஷனல் கரண்ட்டோட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட். ஸோ அகைன் இங்கே என்ன போட்டுக்கணும்னா ஒரு மைனஸ் சைன். ஸோ 12 வோல்ட். அகைன் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அகைன் ஒரு வோல்டேஜ் ட்ராப். அப்போ 2 ஆம்பியர் இருக்கனால 2 × 9 வோல்ட். தென் இங்கே ஒரு EMF இருக்குது. இதனுடைய கரண்ட்டோட டைரெக்ஷன் சேம் டைரெக்ஷன் as the given current. அப்போ என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ப்ளஸ் 4 வோல்ட். அகெயின் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ வோல்டேஜ் ட்ராப். ஸோ மைனஸ் 2 × 5 வோல்ட் விச் இஸ் ஈக்குவல் டு VB அப்படின்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா VA மைனஸ் 12 வோல்ட் மைனஸ் 12 வோல்ட் மைனஸ் 18 வோல்ட் ப்ளஸ் 4 வோல்ட் மைனஸ் 10 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு VB. ஸோ VA, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னா 24 மைனஸ், ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா மைனஸில் மைனஸ் 52 ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு VB. அப்போ VA மைனஸ் 48 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு VB. VA minus VB is equal to 48 volt. So answer is 48 volt. The difference between A and B. Find the value of current in the given circuit. ஸோ இதில் போகக்கூடிய கரண்ட்டை நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 16 வோல்ட் இங்கே இருக்குது, இங்கே மைனஸ் 4 வோல்ட் இருக்குது. ஸோ இதை VA, இதை VBன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ இதுதான் ஹையர் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ அதனால் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இதை 16 வோல்ட் எடுத்துக்கலாம். இதில் திஸ் இஸ் த டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்துருக்குறோம். ஸோ இந்த டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய இதுக்கு நம்ம ட்ராப்பை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ 16 வோல்ட்டு. அகெயின் இதனுடைய பொலாரிட்டியை பார்க்குறோம். ஸோ இங்கே ப்ளஸ்ஸு, ஸோ கரண்ட்டோட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன போட்டுக்க போகிறோம்னா மைனஸ் 5 வோல்ட். அகெயின் இங்கே ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு கரண்ட்டோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதனால் அது என்னென்னு வச்சுக்கிறோம் I அப்படின்னு வச்சுக்கிறோம். அகெயின் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்போ அகெயின் ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப். அதை எது கூட மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படின்னா V கண்டுபிடிக்கிறதுக்காக I கூட மல்டிப்ளை பண்ணியிருப்போம். Next again நெக்ஸ்ட்டு இங்கே EMF இருக்குது. இதனுடைய டைரெக்ஷன் பார்ப்போம். இது வந்து என்ன ஆகும், சேம் டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட்டோட டைரெக்ஷன்லேயே இது போய்கிட்டு இருக்கிறனால இது என்னென்னு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் 10 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு VB. VBயோட வேல்யூ நம்ம மைனஸ் 4 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணால் 26 minus 26V minus 5 volt minus 15I. ஸோ இந்த 16ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணிட்டோம். 26 volt is equal to minus 4. ஸோ 26 volt minus 5 volt plus 4 volt is equal to இங்கே மைனஸ் 5, இங்கே மைனஸ் 10. ஸோ ஆட் பண்ணால் மைனஸ் 15I. இந்த 15I இங்கிட்டு வந்தால் ப்ளஸ் 15I ஆகிடும். ஸோ 15I ரைட். இதிலேருந்து என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஸோ மொத்தம் 25 வரும். அப்போ 25 இஸ் ஈக்குவல் டு 15I. 25 டிவைடட் பை 15 இஸ் ஈக்குவல் டு I. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 டிவைடட் பை 3 ஆம்பியர். ஸோ I வேல்யூ இஸ் ஈக்குவல் டு
5 divided by 3 ampere.